ஏதாவது இன்ஸ்டியூட் போய் படிக்கலான்னு தான் பிளான் பண்ணேன். அப்புறமா தான் சரி கேஆர் லாஜிக்ஸில் எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, எதுக்கு இன்ஸ்டியூட் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உங்கள் வீடியோஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பரன்ஸ்க்கெல்லாம் அந்த டிஎன்பிஎஸ்சி வால் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு படிப்பாங்க. அது மாதிரி தான் எப்படியாவது ரீனா மேம் கனிசார்ட்ட வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் மெடல் வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு படித்தேன். வீடியோஸ் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ கோர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லாரும் கேட்பாங்க, ஆஃப்டர் நீங்கள் வெளியே எங்கேயும் கோச்சிங் போகாமல் எப்படி பாஸ் பண்ண அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த கெப்பாசிட்டி. கனி சார் ஒரு எக்ஸாம் போனால் பாயிண்ட்ஸ் எடுத்தேன்னா சார் அந்த இடத்துல இருந்தால் எப்படி போடுவார் அப்படின்னு தான் யோசிப்பேன் ஃபஸ்ட்டு. 2 பேருக்கு இங்கே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் ரீனா மேம். நம்ம காலில் நிற்கிறோம் அப்படின்னும் போது ஒரு கண்ணில் கண்ணீர் வரும் தெரியுமா? அந்த கண்ணீரோட மதிப்பை மட்டும்தான் நான் பார்க்கணும்னு நினச்சேன், பார்க்குறேன். இதை பாரு, இதே மாதிரி உன்னை நான் ஸ்டேஜ் ஏற்றுறேன் அப்படின்னு சொன்னேன். அது இன்னைக்கு எனக்கு நிறைவேறிடுச்சு. நான் நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்கேன், ஆனால் சக்ஸஸ் பண்ண முடியல. என் பொண்ணு சக்ஸஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மகன் இந்த நிலைமையில் இப்படியாக எங்களுக்கு வெற்றியாக வந்திருக்கிறோம். அதற்காக உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி.